நகர் மக்களே, இன்னைக்கு வீர தீர செயல்களுக்கான காம்படிஷன். இன்னைக்கு யாரு எதுக்கும் துணிஞ்ச தைரியசாலின்னு பார்க்கலாம். நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஃபோர்ஃபுரி நகரோட சிறந்த தைரியசாலி யாருங்கிறதா. என்ன எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? சரி விடுங்க. இதுல முதல் ரவுண்ட் என்னன்னா, இந்த டேஞ்சரான மலை மேல கயிறோட உதவியால மேல ஏறணும். நானும் மேயர் சார் எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது யாரும் கீழே விழுந்துட கூடாதுல்ல, அதுக்காக. சிங்கம் சார், அப்படின்னா நீங்க இந்த போட்டியில கலந்துக்க போறது இல்லையா? நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்னா நீங்க எல்லாரும் தோத்து போயிடுவீங்க. அது இந்த உலகத்துக்கே தெரியும். சிங்கம் மாதிரி ஒரு வீரன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. அதனால முதல்ல இந்த மலையை ஏறி காட்டுங்க. ஆன் யுவர் மார்க்ஸ், கெட் செட் அண்ட் கோ. ஜஸ்ட் மிஸ். குடுறா, நான் தூக்கி போடுறேன். நீ சமோசா திங்கிறதுக்கு மட்டும் தான் லாக்கி. இப்ப பாரு, போய் சிக்கிக்க. மண்டையா, உன் மண்டையில அடிக்காம எதுக்காகடா ஏன் மண்டை மேல தூக்கி அடிக்கிற? ஒழுங்கா அடிடா. ஆஹா, பாதி தூரம் ஏறிட்டாங்களே. மூட்டை பத்தல கீழே இருக்காங்கப்பா. கயிறையா அவங்களுக்கு போட தெரியல போல இருக்குதோ. அட, மோட்டுவுக்கு சமோசா சாப்பிட மட்டும் தான்ப்பா தெரியும். அதை தவிர இந்த உலகத்துல வேற என்ன தெரியும்? பார்த்து சூதனமா போடு. பிரமாதம் மோட்டு பத்லு. நீங்க ரெண்டு பேரும் இப்படி இவ்வளவு வேகமா மேல வந்தீங்க. எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்க சொல்லுங்க? இதுக்கு பேரு புலியால வந்த கிளின்னு கூட சொல்லலாம். டைகர் டெக்னிக்கா? இந்த டெக்னிக்கை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா நான் உங்க கிட்ட இருந்து அதை கத்துக்குவேன். கவலைப்படாதீங்க. இப்ப நம்ம போட்டியோட ரெண்டாவது ரவுண்ட பார்க்கலாம். அடங்காத மாடை அடக்கி காட்டி அதுக்கு மேல சவாரி ஏறணும். உங்கள ரெண்டு பேர் டீமா மாறி ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி அது மேல உட்கார்ந்து சவாரி பண்ணணும். இது என்னையாப்பா பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசா இருக்குதோ? அட, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா கஜகஜா. நான் ஒரு வித்தியாசமான ஸ்ப்ரே கொண்டு வந்திருக்கேன். அதை நாம அது மேல அடிச்சோம்னா அது சாதாரண பசுமாடு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நாம என்ன சொன்னாலும் அது அப்படியே அது செய்யும். பத்தலமா, இந்த மாடு மேல ஏறி உட்காந்துக்கலாம். மோட்டோ, நீ போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சிவப்பு கலர் துணி அதுக்கு பிடிக்கல. உடனே மாத்து மோட்டோ. ஆஹா, இந்த மாதிரியே இருக்கு. அங்க பாரு மோட்டு பத்திரம் எப்படி பயந்து ஓடுறாங்கன்னு. சரி வாங்க நாச்சி, நாம அந்த மாட்டு மேல சவாரி பண்ணலாம். வாங்க. சரியா? எவ்வளவு பெரிய கொம்பு. ஓடு 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 ஓடு, நிக்காத ஓடு. நாச்சி சீக்கிரம் ஏறி உட்காருங்க. எஸ். எங்களை விட்டு ஐயா, ஃபர்ஸ்ட் நானும். வெரி குட் மோட்டோ பத்லு, உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. இப்ப நாம எல்லாரும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பங்களாவுக்கு போக போறோம். அங்க ஹால்ல இருக்கிற ட்ராஃபியை எடுத்துட்டு வர போறோம். ஆனா அங்க நடுராத்திரி தான் போகணும், இப்ப இல்ல.
ஐயம்மா, எனக்கு இந்த பூத் பங்களாவை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. சிங்கம் சார், நிஜத்துல பூதங்கள்னு எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே இந்த பூத் பங்களாவுக்கு ராத்திரி நேரத்துல வந்து போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க பூதமா மாதிரி எல்லாரையும் பயமுறுத்தணும். நான் என்ன பண்ண போறேன்னா, பூதத்தை யாரு நேரடியா பார்த்தும் பயப்படாம இருக்காங்கங்கறத நான் பார்க்க போறேன். நான் சொன்னது புரிஞ்சதா? நான் எந்த அளவுக்கு உங்களை பயமுறுத்த போறேன்னா அவங்க ஜென்மத்துக்கு அதை மறக்க மாட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் சிங்கம் சார். நான் உங்க கூடவே இருப்பேன். அப்புறம் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்தாங்க பூதத்தோட Dress. இதை நீங்க போட்டுக்கிட்டு எங்கேயாவது போய் பதுங்கிருங்க. நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்கறேன். அங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் இந்த பூத் பங்களாக்குள்ள போய் அந்த கோல்டன் ட்ராஃபியை எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமா நான் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஜாக்கிரதையா உள்ள போங்க. இந்த பூத் பங்களா ரொம்ப மோசமானது. ஒவ்வொரு நாளும் இந்த பங்களாவுக்கு பல பூதங்கள் வந்து போறதுண்டு. அந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அட சும்மா பயப்படாத. நான் இருக்கும் போது உன்கிட்ட எந்த பூதமும் வராது. தைரியமா இரு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கீங்க நான் பார்க்க போறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். போங்க. ஐயோ கஜ கஜா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததே இல்லையாப்பா. எனக்கும் நல்லா தெரியும் பூதம்னு இல்ல. கஜ கஜா பூதம் நிக்குதோ பின்னாடியா? பூதம் இல்லைன்னு எவையா சொன்னது? பூதம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அட கஜ கஜா, நீ இந்த அளவுக்கு பார்த்து பயப்பட வேண்டாம். நான் ஒரு சயின்டிஸ்ட் இல்ல. சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? பேய் பிசாசு பூதங்கள்லாம் எதுவும் கிடையாது. அட இருப்பா. சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் இப்போ என்ன சொல்றேன்னா, வழுக்கு பாரு. அந்த ஆளு மயக்க மாட்டான். நீ இப்போ என்ன சொல்ற கசிட்டராம்? கஜ கஜா, இந்த பூதத்து கையோட பேரு தெரிஞ்சிடுச்சோ. இதோ பாரு, அட்ரஸ் தெரிஞ்சாலும் என் வீட்டு பக்கம் வரக்கூடாதப்பா. வரக்கூடாதோ. இப்ப மத்தவங்கள போய் பார்க்கலாம். தூங்குறான். ஒரு மயக்கமாயிட்டானோ? மண்டையா, என்னடா ஆச்சு? எழுந்துடுறா. கசிட்டேராம். ஹலோ மிஸ்டர். எழுந்துடுறா. எழுந்துரு. கமான், முடியும் உன்னால. நல்ல வேலை பூசணிக்கா மண்டையா கண்ணை முடிச்சுக்கிட்டான். நீங்க எங்க மண்டையை போட்டுருக்கீங்களோன்னு பயந்துட்டேன். இவங்க கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்கட்டும். நாம போய் அந்த டிராஃபியை தேடலாம். மோட்டோ, ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பூதமே, தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து நின்னுடாத. அட சும்மா பயந்துகிட்டே வராதியா. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. என்னைய பயமுறுத்துறியா? பாத்தியா பூதத்தை எப்படி அடிச்சு துரத்துறானே? என்னது, பூதத்தை அடிச்சியா? அடிச்சு துரத்தனையா? அட அங்க பாரு, அது மறுபடியும் வருது. என்ன மறுபடியும் வந்துருச்சு? அப்படின்னா நிஜமாவே பூதம் ஒண்ணு இருக்கா? அட எந்திரிங்க பாக்ஸர் அண்ணாச்சி. நீங்க இல்லாம இங்க தனியால நான் என்ன பண்ணுவேன்? பேசாம மயக்க போட்டு விழுறதா நல்லது போல இருக்கு. 2 விக்கெட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ மோட்டு பத்ருவ போய் பார்க்கலாம். ஆஹா, இவங்களும் மயக்கமா இருக்காங்கன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும் பத்ரு. இதுல புத்திசாலித்தனம் எல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்து சோதனமா நடந்து வரணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடியும் உச்சாரா இருக்கணும். மோட்டோ, விளையாட்டுல கூட அலர்ட்டா இருக்கணும்டா. சொல்லி வாய மூடுடே. அடா, இது கருப்பு என்னையாச்சே? இப்ப பக்கமா சிக்கிட்ட. மோட்டோ, அடுத்து இப்ப நாம என்ன பண்றது? சவரியா உடைச்சிருச்சா?
பூதம் பயந்து ஓடுது. விடாதே. அது நிஜமான பூதமா இருந்தா நம்மள பார்த்து பயந்து ஓடி இருக்காது. அதனால அதை மடக்கு மோட்டோ. அட போங்கப்பா, என்னென்னமோ வந்து எங்களை ரொப்புது. அம்மா! என்னாச்சு? நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்திருக்க? பூதம் பூதம் ஒரிஜினல் பூதம் வந்துருச்சு. கருப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையிலேயே பூதங்கிறத ஒண்ணுமே இல்ல. நாம மத்தவங்கள பயமுறுத்துறதுக்கு பதிலா நீயே பயந்துட்ட போல இருக்கு. அங்க அங்க பாருங்க. இதுக்குதான் உண்மையான பூதம். ஓடுங்க. மோட்டோ, பூதமங்கலத்து பூதம்னு சொன்ன உடனே மிரண்டு போய் இதை கொடுத்துட்டாங்க மோட்டோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்தாங்க சார் உங்களுடைய கோப்பை. இது எங்களுக்கானது இல்ல, உங்க 2 பேருக்கும் சொந்தமானது. இந்த டிராஃபிய வச்சுக்க நீங்க தான் தகுதியானவங்க. நீங்க கடைசியில எங்களையே பயமுறுத்திட்டீங்கல்ல. சாபாஷ். மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் ஃபுர்ஃபுரி நகரத்தோட மிகப்பெரிய தைரியசாலிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நமக்கு தான் இது.